நிறைய இன்வெஸ்டர்ஸ் கொஸ்டின்ஸை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணாக்கா நமக்கு வந்து சேஃப்டி இருக்குமா, கேபிட்டல் லாஸ் ஆகுமா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ எவ்வளோ இருக்கும், இப்போ நம்ம ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இந்த பிளாட்ஃபார்மே இல்லைனா என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன ஆகும், இது மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரு 12%லேருந்து 14% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக செபி ரெகுலேட்டர் இருக்காங்க, ஆம்ஃபின்னு ஒரு கைடன்ஸ் இருக்காங்க. இப்படி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போதே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டே இருப்பாங்க. ஆனால் யாராவது ஒருத்தர் வந்து நான் உங்களுக்கு 40% ரிட்டர்ன்ஸ் தரேன், 50% ரிட்டர்ன்ஸ் தரேன்னாக்கா எந்த விதமான கேள்வியும் கேட்கறது இல்லை. முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம காசு எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டியது. அப்படி இல்லைன்னா ஒஸ்ட்டு எதுனாக்கா கடனை வாங்கி கூட அந்த இடத்துல, ஏன்னா கடன்ன்றது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பர்சனல் லோன் 12%ல கிடச்சிருது. அங்கே அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னாக்கா 50%. ஸோ 50 - 12 பார்த்தீங்கன்னா எப்படியுமே எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ரிட்டர்ன் கையில் நிற்குது. அப்படின்னும் போது என்ன பண்ணுறாங்க மக்கள் வந்து இந்த ஸ்கேம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து ரொம்ப ஈஸியாக விழுந்துடுறாங்க. பணம் சம்பாதிக்கணும் ஒரு கிரீடினஸில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, காமன் சென்ஸை தாண்டி அவங்க நிறைய தவறுகளை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வீடியோவில் அப்படி ஏதாவது வந்து உங்ககிட்ட ஒரு ஃபைனான்ஷியல் ப்ராடக்டை பற்றி சொல்கிறாங்கன்னாக்கா அது கரெக்டான ப்ராடக்டா இல்லை ஸ்கேமா எப்படி கண்டுபிடிக்கிறது, இதை தாங்க உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கப்பா. உங்களுக்கு ஈக்விட்டி, மியூச்சுவல் ஃபண்ட், பர்சனல் ஃபினான்ஸ் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், அட்வைசரி வேணும்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள்.